ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் ப்ளஸ் அதோட ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம லீடர் ஆப் யூஸ் பண்ணுறோம். லீடர் ஆப் உள்ளே போயிட்டு ப்ரீமியம் கால்குலேட்டரில் இண்டெக்ஸ் ப்ளஸ் அது வந்து யூலிப் பிளான் கீழே வரும். யூலிப் பிளான் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ கஸ்டமரோட நேம் நான் வந்து எல்ஐசி கஸ்டமர்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ கஸ்டமர் நேம் தான் கஸ்டமரோட நேம் போட்டு அவரோட டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக போடுங்க. அப்படி தெரியலனா ஏஜ், சரிங்களா, ஏஜ் போட்டு அவரால் மந்த்லி எவ்வளோ கட்ட முடியும். மினிமம் பார்த்தீங்கன்னா 2500 இந்த பாலிசி ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அப்போது ஆனுவலைஸ் ப்ரீமியம் வந்து 30,000 சரிங்களா. ஓகே, இது கொடுத்துட்டு நான் 10 வருஷம் டேர்ம் கொடுத்தோன்னா இது வந்து அலோவ் பண்ணாது. மினிமம் வந்து 15 வருஷம் டேர்ம் கொடுத்தா தான் இது பண்ணும். 48,000 காமிக்கும். ஓகேங்களா. யூலி பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எப்போனாலும் நம்ம சரண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதனால் மேக்ஸிமம் டேர்ம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் லாக்இன் கிடையாது. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் தான் லாக்இன் பீரியட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ 30,000க்கான கொட்டேஷன் மந்த்லி பார்த்தீங்கன்னா 2,500 வருது. இதுக்கான கொட்டேஷன் தான் இப்போ ரெடி பண்ணுறோம். சரிங்களா. இனிஷியல் NAV 10%, growth NAV 12%, ஃப்ளெக்ஸி growth, ஃப்ளெக்ஸி ஸ்மார்ட் குட் 2 ஃபண்டு இருக்குது. முதல் 50 கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது, முதல் 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. சரிங்களா. ஸோ இதை சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கான வேல்யூ எவ்வளோன்றது காமிக்குது. சரிங்களா. இப்போது இது வந்து முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட் லிங்க்டு பாலிசிஸ். சரிங்களா. உடனே ஷேர்னவே சார் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு வந்து ரிஸ்க் இருக்குமா? ஓகேங்களா. வால்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அதாவது நிலைத்தன்மையற்றது, ஸ்திரத்தன்மையற்றதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ரொம்ப அதிகமான மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இண்டெக்ஸ்னால் குறிப்பிட்ட, அதாவது முதன்மையான அந்த ஷேர் மார்க்கெட்லேயே வந்து நம்மளுக்கு நியூஸ்லலாம் போடுறாங்க இல்லையா, சென்செக்ஸ் இவ்வளோ ஏறி இருக்குது இறங்கியிருக்கு அப்படின்றது, அது வந்து குறிப்பிட்ட சில கம்பெனிஸ், அந்த முதன்மையான சில கம்பெனிஸை மட்டும்தான் வச்சு கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. முதல் 100 கம்பெனிஸை மட்டும்தான் வச்சு. ஸோ அந்த முதல் 100 கம்பெனி வந்து நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. சரிங்களா. அந்த 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வர லாபம், இல்லைனா முதல் 50 கம்பெனி, இது ரெண்டில் நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12%ன்றது வந்து ப்ரிடிக்ஷன் வேல்யூ. சார் இது 12% வருமா? இப்போ 12% தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் 12% கொடுக்குறோம். இது வந்து 14%, 16% வரைக்கும் கூட வந்திருக்கு சில டைமு. சரிங்களா. 12ன்றது ஆவரேஜ். ஸோ 12% ஆவரேஜ்னால தான் அந்த 12% NAV க்ரோத் எடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் 30,000 LICயில் இண்டெக்ஸ் ப்ளஸில் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு பர்டிகுலர் ஷேர்ஸ் அலாட் ஆகுது. ஓகேங்களா. அந்த ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு அலாட் ஆகும்னா 10 ரூபான்னு அலாட் ஆகும். சரிங்களா. ஒரு ஷேரோட வேல்யூ. அந்த ஷேர்ஸு தொடர்ந்து அவருக்கு பங்குச்சந்தையில் இருக்கும். அந்த கம்பெனிஸ் வளர வளர அந்த ஷேரோட வேல்யூவும் வளரும். சரிங்களா. ஸோ அதை கணக்கு பண்ணி LIC என்ன பண்ணுறாங்கன்னா NAV, அதாவது நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த NAV ரேட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம் தொடர்ந்து பண்ணுறாரு. சரிங்களா. 25 வருஷமும் வருஷம் 30,000 பண்ணும்போது 7,50,000 அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. அவருக்கு ரிட்டர்ன் வர அமௌண்ட் பார்த்திங்கன்னா 38,61,365 இது வந்து ப்ரிடிக்ஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தால் இந்த அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு. சார் அப்போ ரிஸ்க் ஆச்சு. ஓகேங்களா. அதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் தான். ஆனால் அந்த ரிஸ்க் கம்மியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த யூலி பாலிசி. சரிங்களா. இதை நான் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், கொட்டேஷன். ஓகேங்களா. இப்போ PDF-ஆக கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸும் இதில் வரும். சரிங்களா. என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு பாருங்கள். இண்டெக்ஸ் ப்ளஸ் உங்கள் நேமு, உங்கள் கோட் நம்பர், அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவரோட கஸ்டமர் நேமு, என்ன பாலிசி, எவ்வளோ ரிட்டர்ன்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்றது, டோட்டல் ப்ரீமியம், சேவ் ₹82 பெர் டே ஃபார் 25 இயர்ஸ், கெட் அ பல்க் அமௌண்ட் ஆஃப் 38 lakhs at 50. ஸோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்றது இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து லாங் ரனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 12%ன்றது ரிட்டர்ன் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா. அதை விட அதிகமாகலாம் வந்திருக்கு. 14%, 16%லாம் வந்திருக்கு. ஓகேங்களா. நம்ம ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் இந்த கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். சரிங்களா. லாக்இன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதல் 5 வருஷத்துக்கு. சார் என்ன சார் முதல் 5 வருஷத்துக்கு எனக்கு வேல்யூவே காமிக்கலையே அப்படின்வாங்க. சரிங்களா. முதல் 5 வருஷத்துக்கு உங்களோட பணம் ஷேரில் இன்வெஸ்ட் ஆகும். ஆனால் நீங்கள் அதை வெளியே எடுக்க முடியாது. சரிங்களா. அதனால தான் சரண்டர் வேல்யூலேருந்து லாக்இன் கொடுத்துருக்காங்க. இதே 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓகேங்களா, நம்மளோட பணம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அதில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம்.
ஓகேங்களா. நம்மளுக்கு 2,31,000 நம்மளுக்கு சரண்டர் வேல்யூவாக இருக்குது. இதே வந்து நம்ம வந்து 5 வருஷம் தொடர்ந்து பயணிக்கிறோம், 5 வருஷம் தொடர்ந்து கட்டுறோன்றதுனால நம்மளுக்கு 900 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு கேரண்டி அடிஷனாக கொடுக்குறாங்க இந்த பிளானில். அடுத்த 5 வருஷம் தொடர்ந்து கட்டுறோம் அப்படின்னும் போது 1,800 ஸோ நம்மளுக்கு யூலிப் பாலிசின்றதுனால இங்கே நம்மளுக்கான எக்ஸ்பெக்ட் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டெக்ஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சேஃப்டி ஃபண்ட்லேயே அதில் இன்னும் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டாப் 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் பெஸ்ட்டு எது நல்லா இருக்குது, அதில் இன்னும் பெஸ்ட்டாக எது பண்ணலாம். இப்போ அந்த 100 கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனி வெளியே போகும், ஒரு கம்பெனி ஆட் ஆகும். சரிங்களா. அப்போ ஆட் ஆகும்போது அதை எடுத்து இந்த கம்பெனிக்கு மாற்றுவாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பர்ட் டீம் இருக்காங்க, அந்த டீம் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அந்த ஒர்க்குக்கு மினிமம் சார்ஜஸ்னு ஒன்று போகும். ஓகேங்களா. அந்த சார்ஜஸுமே வந்து உங்களுக்கு இந்த கேரண்டி அடிஷனாக 5 இயர்ஸ் ஒன்ஸு உங்களுக்கு வந்து ரிட்டனாக வந்துடுது. ஸோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாஸ் இருக்காது. சரிங்களா. மெச்சூரிட்டி டைமில் வந்து பார்த்திங்கன்னா 38,61,000 சார். ஒரு வேளை என்னால் 5 வருஷம் தான் கட்ட முடிஞ்சது, என்னால் அதுக்கப்புறம் கட்ட முடியல, எனக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். சரிங்களா. இந்த வேல்யூ வந்து ப்ரிடிக்டட் வேல்யூ. ஓகேங்களா. இப்போ அன்றைக்கி இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் ஷேர் வேல்யூ. ஸோ அப்போ அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் ப்ரெசன்டேஷன் பற்றி பார்த்தோம், பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டீட்டெயில் ஃபர்தராக இன்னும் எப்படி NAV கால்குலேட் பண்ணுறது அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.